அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதாகப்பட்டதுங்க. டகிலியும் எந்திரிச்சு பேப்பர் படிச்சாங்க. பேப்பர் இருக்கு இல்லைங்க, பேப்பர், நியூஸ் பேப்பர், அது படிச்சாங்க. ஓட்டுல மட்டும் இல்லைங்க, நாட்டுல என்ன நடக்குதுன்னு நசன்னு கண்டுபிடிச்சு போடலாமுங்க. தண்ணி குடிச்சிட்டே பேப்பர் படிக்கிறதுக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா தண்ணி இருக்காதுங்க. அதனால இந்த கேனை தூக்கி அந்த பக்கம் போட்டு 2 நாளா தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்ததுங்க. இனி நியூஸ் பேப்பர் பிரச்சனைங்க. முந்தையெல்லாம் வெளியே போயிட்டு வர்றப்ப ஸ்டோன் வாஷ், பேப்பர் வாஷ், வாட்டர் வாஷ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தண்ணி பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் பேப்பர் வாஷ் தான் பெஸ்ட்னு ஆயிடுச்சு. அந்த பேப்பர்லயும் தினம் ஷிட்டு தான் பெஸ்ட்டுங்க. இப்படி டெய்லி பேப்பர் படிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். எங்க அம்மா காலத்துல எல்லாம் எங்க அம்மா பேப்பரே படிக்க மாட்டாங்க. ஆனாலும் எங்க தாத்தன் பேப்பர் வாங்கி வச்சிருப்பாராமா. பாட்டிக்கும் படிக்க தெரியாது. ஆனா பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பேப்பரை விரிச்சு போட்டு அந்த பேப்பர் மேல 2 காலை வச்சு அந்த கால் மேல எங்க அம்மா உட்கார வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேப்பரை எல்லாம் சுருட்டி தூக்கி வீசிடுவாங்க. அப்படி பின்னாடி ஆரம்பிச்ச இந்த பழக்கம் இப்போ முன்னாடி வந்து நிக்குது. காலைல எழுந்த உடன் படிப்பு, அதுவும் நியூஸ் பேப்பர் படிப்பு. இப்படி நீங்க பேப்பரை கரெக்டா படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தாவேகா அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். குறுவை சாகுபடி வறட்சி நிவாரண நிதி கொடுத்துச்சா இல்லையா? 133 கோடிய ஏன் கொடுத்துச்சு, யாருக்கு கொடுத்துச்சு, எப்ப கொடுத்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இவ்வாறு காலை எழுந்தவுடன் பேப்பர் படிக்குமாறு நமது தமிழக முதல்வர் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறார். இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவரும் காலை எழுந்தவுடன் இந்த பேப்பரை படித்துக் கொண்டிருந்தாலும் ஏன் சோசப் விஜய் அவர்களே, நீங்க பேப்பர் படிச்சீங்க காலையில. ஆனா நீங்க காலையில படிச்ச பேப்பரு நேத்தத்தை செய்தீங்க. அட வினோத் சார் இருக்காருலங்க, அத பட்ஜெட் படிச்சார்ல மாண்புமிகு, அவரு படிச்சதை நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. லைவ், ஆனா லைவுங்கோ LIVE லைவ், ஆனா லைவ் அதுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது பழைய செய்திகளை கொடுக்கக்கூடிய புதிய பேப்பர். எங்க எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? சோ பேப்பரை படிச்சுட்டு அப்படியே பேசுறது தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா இல்லையா? I'm not saying about the newspaper of the newspaper. I'm just telling about the A4 sheet. அட ஸ்கிரிப்ட் பேப்பருங்க, அதை யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்களா? அதை அப்படியே நீங்க படிச்சுட்டு துணை கேள்வி ஏதாவது வரும்போது நீங்க இப்படித்தான் முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்படித்தான் சம்பந்தமே எல்லாம் பதில் சொல்லிட்டு போவீங்க. உடனே எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு அப்படியெல்லாம் பண்ணாம பேப்பரை நீங்க கரெக்டா படிங்க, கேட்ட கேள்விக்கு தெளிவா பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கேள்வியை முதலில் உள்வாங்க வேண்டும். எப்பவோ படிச்சத ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இருக்கிறத அப்படியே உளரக்கூடாது. அப்படி படிச்சதும் பொட்டு மாமாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சாரி, மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பொட்டு மாமாவை கட் பண்ணிருங்க. அந்த பொட்டு மாமாவை கட் பண்ணலனாலும் பரவாயில்ல, பொட்டு மாமா இருக்கட்டும். நம்ம பொட்டு மாமான்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுக்குவோம். அப்படியே நீங்க ஏதாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கம்பல்ஷன் இருந்ததுன்னா ஒன்னும் கவலை இல்ல. காலையில ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்தாருல, அவர் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. சார், நான் ஸ்கிரிப்ட் படிதான் பேசி இருக்கிறேன், மாத்தி பேச மாட்டேங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். சிஎம் மாதிரி தான் நானும். எனக்கும் சிஎம்முக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படி அவர் இந்த பேப்பரை படிக்கல,
ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இருக்கிறத படிச்சுட்டார். என்ன மாதிரி தான் போலயே. எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சிட்டுங்க, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் சொன்னது பிளான் ஏ அல்ல, பிளான் பி. பேப்பரை படிச்சா, அதாவது ஸ்கிரிப்ட் பேப்பரோ இல்ல நியூஸ் பேப்பரோ எதை படிச்சாலும் பிளான் ஏ தான் தெரியும். பிளான் ஏவோட பதில பிளான் பியோட கேள்விக்கு கொண்டு வந்து சேர்த்தாதீங்க. நான் கேட்ட பிளான் பியோட கேள்விக்கான பதில கொடுங்க. ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்துருங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடு போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். உடனே பேரவை தலைவர் முதல்வர் திரும்பி பார்க்கும்போது முதல்வர் குமிஞ்சு பக்கத்துல இருக்கிற நோட்டை திருப்பிக்கிட்டு இருந்தார். அப்படி திருப்பிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, கேள்வியை பாஸ் செய்து விடுங்கள் என்றார். உடனே பேரவை தலைவரும் முதல்வர் அல்ல, அவை முன்னவர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். எம்ஜிஆரை முதல்வராக்கியவர், ஜெயலலிதாவை முதல்வராக்கியவர், ஏன் விஜய முதல்வராக்கிறவர் தான் அவை முன்னவரா இருக்கிறாரு. செங்கிஸ்கான் எவ்வளவு பெரிய படைத்தலைவர் அவரு. அந்த செங்கிஸ்கான்ல இருக்கிற முதல் 3 எழுத்தை வைத்திருக்கும் எங்கள் அண்ணன் 3 பேருக்கும் படைத்தளபதியாக இருந்த முதல் முன்னவர் தான் அவர். ஆமாங்க ஆமாங்க, அவங்க கேள்வியை சரியா புரிஞ்சுக்கலைங்க. அவரு பிளான் ஏக்குள்ள பதிலத்தான் பிளான் பிக்கு சொல்லிட்டாருங்கோ. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில அதுவா வச்சுக்கோங்க. அது இல்லைங்கோ, செப்டம்பர் மாசம் முடிஞ்சு செங்கல்பட்டுல வச்சு பாத்துக்கலாம். செப்டம்பர் மாசம் இருக்குல்லங்க, அது வரைக்கும் உங்களுக்கு என்ன அவசரம்? செப்டம்பர் மாசம் வரைக்கும் வறட்சி போற வரைக்கும் போகட்டுங்க. அப்புறம் வறட்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம கிட்ட பணம் இருந்தா ஏதாவது பண்ணுவோம். மாண்புமிகு இதெல்லாம் மணிக்கண்ணன் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன். இப்படியாக அவை முன்னவரின் அந்த குரலை கேட்டவுடனே பேப்பர் படிங்கோன்னு சொன்னவரு, ஐயோ நான் பேப்பரை படிக்காம வந்துட்டேன்னு பேப்பரை தூக்கி கீழே போட்டுட்டார். இதுதாங்க, இதேதான் பிரச்சனை. எதுக்கு பேப்பர் படிக்கணும், ஏன் பேப்பர் படிக்கணும்னு எதுவும் தெரியாம தான் படிச்சது மட்டும் இல்லாம உனத்தையும் சேர்ந்து படிக்க சொல்லிச்சாமா யாரோ ஒருத்தர். அத பத்தி நமக்கு என்ன பேச்சு, நமக்கு அதான் நம்ம பேப்பரே படிக்க வேணாமே. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். இனிமே அதை பத்தி பேச வேண்டியது இல்ல. 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியால் மூழ்கடிக்கப்பட்ட தமிழ்நாடு இனி நியூஸ் பேப்பரால் கிறுகிறுக்க போகிறது. தமிழ்நாடு சோசியல் மீடியா ஆஃப் தமிழ்நாடு. இது வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசினதுல எல்லாம் நிறைய சபை குறிப்பில இருந்து நீக்கினே இருக்காங்க. சபை குறிப்பில இருந்து நீக்கிறதுக்காக எதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுறாருன்னு தெரியல. இதுல நீர்வளத்துறை அமைச்சர் வேற எந்திரிச்சு நின்னு சான்று கொடுங்கோ, லஞ்சம் வாங்குறதுக்கு சான்று கொடுங்கோ, அதெல்லாம் உங்க ஆட்சியில தான் அரசு வக்கீல நியமிக்கிறதுக்கு தாவேக்காரங்க லஞ்சம் கேட்டாங்க. அப்படி தாவேக்காரங்க லஞ்சம் கேட்டதுக்கு ஒரு ஆடியோ வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சான்று இல்லைங்க. அது எப்படிங்க சான்றாகும்? லஞ்சம் வாங்கவே கூடாதுன்னு சிஎம் சொல்லி இருக்கிறாருங்க. ஆனா சிஎம்மோட டம்ளருக்கு யாரோ 10,000 ரூபாய் வாங்கினாதான் அவரே அப்ரூவல் கொடுத்தாரு. எங்க நீர்வளத்துறை அமைச்சரே, உங்களுக்கு அது யாருன்னு தெரியுமா? அன்னைக்கு அவரு வந்து தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் நினைக்கிறேங்க, PS பொதுச் செயலாளர். அவர்தான் சொன்னாங்க தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க, ஏன்டா சொல்லிரு. ஸ்கூலுக்கு கூப்பிடுவாங்க, வரமாட்டேன்னு சொல்லிரு. காலேஜுக்கு கூப்பிடுவாங்க, வரமாட்டேன்னு சொல்லிரு. தலைவரை மட்டும் பார்க்க வந்துரு அப்படின்னு கூப்பிட்டாரு. அது சரி, இதெல்லாம் லஞ்ச ஊழல்ல வராதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு போல. ஏங்க சார், ஏதோ சான்றுன்னு சொல்றீங்களே சார், அது ஆடியோவை விட பெரிய சான்று உங்களுக்கு வேணுமா சார்? ஓ சாரி சார், அது பேப்பர்ல வராததுனால முதல்வருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போயிருச்சு. மொத்தத்துல இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ரொம்ப சிறப்பா நடைபெற்றுச்சுங்க. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கேள்வி கேட்க, ஆளுங்கட்சி எல்லாம் அடிச்சு உருள, சாரி அடிச்சு மிரட்ட, அப்படி இப்படியும் அடிச்சுக்கிட்டு நறுக்கிட்டும் சட்டமன்ற தொடர் முடிஞ்சிருங்க. ஆனா சட்டமன்றத்துக்கு வெளியே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பேசிடுவோம். இந்த சபீர்ங்கிற குபீர் பத்திரிகையாளர் ஒருத்தரு, திடீர் பத்திரிகையாளர் ஒருத்தரு, ஏங்கன்னு உனக்கு எதை கேடு வந்துருச்சு தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்லுங்க.
திமுகவால் தாக்கப்பட்ட பாலிமர் செய்தியாளருக்காக தம்பி போராடுறதுக்கு பொங்கிட்டு வந்துட்டாரு குபீர் சபீர். இந்த குபீர் சபீர் ஏன் குபீர்னு ப்ரொடெஸ்ட் பண்றாருன்னா, ஏன்னா இந்த குபீர் சபீர் தான் நாளைக்கு இந்தியா டுடேலயோ இல்ல NDTVலயோ போய் சேர போறாரு. உடனே யாராவது குபீர் சபீர் அங்க போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குபீர் சபீர் அங்க போய் சேர்ந்துருவாருங்க. ஏன்னா அவரோட தற்போதைய நடவடிக்கைங்கிறது 5 நாளுக்கு முன்னாடி மொத்த பத்திரிகையாளரும் ஒன்னா சேர்ந்து போய் தாவேகா MLAக்கு எதிராக நின்னாங்க. அப்ப குபீர் சபீர் குபீர்னு எங்கேயோ போயிட்டாருங்க. ஏங்க குபீர், உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? ஜால்ரான்னு முடிவு பண்ணிட்டா எங்க எப்ப வேணாலும் ஜால்ரா நல்லா அடிங்க குபீர், யார் வேணாலும் சொல்ல போற. ஆனாலும் குபீர் சபீருடைய பத்திரிகையாளர் பாதுகாப்புக்காக போராடும் தன்மைய நம்ம பாராட்டியே ஆகணும். குபீர் சபீர் இனிமேல் இந்த மாதிரியான பல விஷயத்துக்காக போராடிடுவாருன்னு நீங்க யாரும் நம்புங்க, வேற வழி இல்ல. அவர் போராடுறதுக்காகவே பிறந்தவர். அவர் ஒரு போராளி, தாவேகாவினுடைய போர்வால். கிட்டத்தட்ட அனாஞ்சில் சம்பத்துக்கு போட்டியாக, வைகோவுக்கு போட்டியாக குபீர் சபீர் வர போறாரு. ஏங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த மாதிரி ஏதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா குபீர் சபீர் நீங்க சிறுபான்மையினர் நலவாரித்துறைக்கு ஏதாவது தலைவரா இருந்திருக்கலாம். பாத்தீங்களா, உங்களுக்கு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ணனால பெலிக்ஸ் ஜெரால்டு போய் சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு என்னங்க, அவங்க எல்லாம் லட்சியவாதி. அந்த லட்சியவாதி லிஸ்ட்ல இன்னைக்கு குபீர் சபீரும் சேர்ந்து கொண்டார். ஜெலிக்ஸ் ஜெரால்டும் குபீர் சபீரும் சேர்ந்து பத்திரிகை உலகைய ஒரு உருட்டு எடுக்க போறாங்க. அதனாலதான் சொல்றேன், இப்படி யாரும் பழைய பேப்பரை படிச்சுட்டு பேசிடாதீங்க. பேப்பர்ல ஸ்கிரிப்ட மட்டும் மனப்பாடம் பண்ணி பேசாதீங்க. ஸ்கிரிப்ட் பேப்பரோ நியூஸ் பேப்பரோ, பேப்பர்ல இருக்கிறத மட்டும் நம்ம பேசணும்னா எனவே பேசுவோம், உங்களை பேச வந்துரும். அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அசம்பிளிலேயே வச்சு பேசுன்னு பேசி முடிச்சிருவாரு. இப்படி எதிர்கட்சி தலைவர் அங்க பேசுன்னு பேசுனதை கேட்டதுனாலதான் எனவே பேசுவோம் அங்கே நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.